அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, ஒருத்தங்களுக்கு வயசாகுது அப்படின்னாலே இந்த வயது மூப்பு காரணமாகவோ அல்லது ஒரு சிலருக்கு இந்த ஜெனட்டிக் ரீசனாகவோ சின்ன வயசுலயே இளநரை வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த முடி வெள்ளையாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதாவது வயசானவங்களுக்கு வெள்ளை முடியும், சில சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு இளநரை வரதும் நார்மலா இருக்கு. ஆனா சாதாரணமா ஒரு வெள்ளை முடி தெரிஞ்சாலே போதும், இப்பெல்லாம் உடனே போய் டை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவதுங்க, அந்த இப்படி டை அடிக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணராம உங்கள பல பேர் டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது மூலமா வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவதுங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டை அடிக்கும் போது ஸ்கேல்ப்ல படாம வெறும் முடிக்கு மட்டும்தான் டை அடிப்பேன், அதனால என் தலைக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு. அதாவதுங்க, நீங்க டை அடிக்கிறீங்க அப்படின்னாலே அது ஒரு 20 to 30 நிமிஷம் அளவுக்கு ஊற வைப்பீங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து குளிக்கும் போது கண்டிப்பா அந்த டை தலையில படதான் செய்யும். அப்ப நீங்க குளிக்கும் போது அந்த டை நம்ம தலையில இருக்கக்கூடிய போர்ஸ் வழியா உள்ள கண்டிப்பா போகுங்க. அண்ட் அது மூலமாவே நமக்கு பல பாதிப்புகள் ஏற்படும். அண்ட் அந்த நச்சு பொருட்களும் சரி, அந்த கெமிக்கல்ஸும் சரி, நம்மளோட சிறுநீர் பை அதாவது யூரினரி பிளாடர் வரைக்கும் போகும் அப்படின்னு கூட சமீபத்திய ஆய்வுல தெரிய வந்திருக்குங்க. ஸோ இந்த டைல என்னதான் இருக்கு, எதனால இப்படிலாம் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிபிடி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குங்க. இது முன்னாடி காலத்துல இந்த நிலக்கரி சுரங்கத்துல இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த நச்சு பொருளை டைல சேர்ப்பாங்க. ஸோ அது மூலமா இதை நீங்க பயன்படுத்தீங்க அப்படின்னாலே ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ள உங்க முடி நல்லா கருன்னு கருப்பா மாறிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு வருடத்துக்கு நீங்க 12 to 15 முறை அளவுக்கு நீங்க டை அடிக்கிறீங்க அப்படின்னாலே அது கேன்சரை வர வைக்க கூடும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ரிசர்ச்ல தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்டேஷன் கண்டிஷன், அதாவது மங்கு அப்படின்னு சொல்லி வட்டார வழக்குல சொல்லுவாங்க, அந்த கண்டிஷனும் நீங்க டை அடிக்கிறது மூலமா வருங்க. அது டை அடிக்கிறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் அலர்ஜி மற்றும் அரிப்பு. அதாவது நீங்க டை அடிக்கிறீங்க அப்படின்னாலே தலையில ஒரு சிவியரான அரிப்பு வரும், அண்ட் ஒரு ரேஷஸ் வரும், அண்ட் கண்ணுலாம் எரிச்சல் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம பிக்மெண்டேஷன், அதாவது உங்களோட நெத்தியில, கழுத்துல, அண்ட் கண்களோட ஓரத்துல, மூக்கு கிட்ட எல்லாம் ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி வர இருக்கும். அதாவது கரும்புள்ளிகள் வர ஆரம்பிக்கும். அது நாளடைவுல மங்கா கூட மாறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கர்ப்ப காலத்துல நீங்க டை அடிக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து தவிர்த்துங்க. ஏன்னா அது ஏற்படுத்துற பாதிப்பு நீங்க நினைச்சு பார்க்கறதுல ரொம்ப கொடூரமா இருக்கும். ஸோ டையை அடிக்காம நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வழி இருக்குங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள்ங்க. அதாவது மருதாணி இலைகளை அரைச்சி பொடியாக்கி அது கூடவே கொஞ்சம் டீயோட டிகாக்ஷன் அண்ட் பீட்ரூட்டோட ஜூஸ், இது 3 சேர்த்து நல்லா ஒரு தண்ணி மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அந்த தண்ணியில நீங்க உங்க முடிகளை கழுவிட்டு வந்தாலே போதும், உங்க முடிக்கு ஒரு நேச்சுரலான கலர் கிடைக்கும். அண்ட் 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை விட ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம ஏகே சார் மாதிரி டையே அடிக்காம சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல இருங்க. அதுவே உங்களுக்கு நேச்சுரலான ஒரு அழகை கொடுக்கும். ஸோ டை அடிக்கிறது மூலமா வர பாதிப்புகளை விட நார்மலா நம்ம இயற்கையான அழகில் இருக்கிறதே பெட்டருங்க. அண்ட் தொடர்ந்து தலைமுடி பிரச்சனையால அவதிப்படுறீங்க அப்படின்னாலும், ஹேர் ஃபால் அதிகமாகுது அல்லது ஹேர்ல பிரேக்கேஜ் ஆகுது, சின்ன வயசுல இளநரை வருது, அண்ட் ஹேர் ரொம்ப அடர்த்தியா இல்லை டென்ஸா இருக்கு, பிரேக்கேஜ் வருது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளால கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே எஸ்டி ஆயுர்வேதால இருந்து சஞ்சீவினி ஹேர் ஆயிலை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் 1 மாதம் யூஸ் பண்ணி எங்களோட முடியெல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம், எங்களோட முடியெல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்து நல்லா பிளாக் ஹேர்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் இதை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடியில் ஏற்படுற எல்லா பிரச்சனையுமே கண்டிப்பாக சரியாகுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் வெல்னஸ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் எஸ்டி ஆயுர்வேதா, யுவர் பார்ட்னர் இன் வெல்னஸ். மீண்டும் ஸ்டாக் வந்துவிட்டது. உங்கள் அனைவருக்கும் பிடித்த எஸ்ஜி ஆயுர்வேதா ஆயில் முடி வேர்களை குறைத்து அடர்த்தியான முடியை பெறுங்கள். சஞ்சீவினி ஹேர் ஆயில் மீண்டும் கிடைக்கிறது, ஆர்டர் செய்யுங்கள்.